நான் சமையல் விருந்தில் நிறைய மில்லட் ரெசிபீஸ் போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கிறேங்க. இங்கே குதிரைவாளி நான் 1 கப்புக்கு எடுத்திருக்கேன், தூர் தால் 1 கப்புக்கு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மூங் தால் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம எடுத்திருக்கோம். இதை தண்ணியில் நல்லா அலசிக்கிறங்க. 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு அதில் நாம் இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்க்கலாம். பீன்ஸ் 1/2 கப்புக்கு நான் சேர்த்துருக்கேன், கேரட் 1/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்தப்படி நீங்கள் காய்கறி சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் ஒரு 5லேருந்து 6 பீசஸ் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் 7லேருந்து 8 பீசஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறங்க, வெள்ளைப்பூடு பல்லு சேர்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை தூவி விட்டுக்கிறங்க. அதுக்கப்புறம் நாம் இதில் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் 6 கப்புக்கு நான் தண்ணி சேர்க்குறேன். அதாவது 1:2, அதாவது 1 கப்பு மில்லட்டுக்கு 2 கப்பு தண்ணி சேர்க்கணும். ஆனால் நம்ம இங்கே 1க்கு 3 நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி பழமும் சேர்த்துக்கிறோங்க. நம்ம நல்லா தண்ணி சேர்த்து பண்ணால் தான் இது கொல கொலன்னு வரும். அப்படி இல்லைன்னா இது ரொம்ப ட்ரையாக வந்துடும். இப்போ நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறனால இதில் ரைஸுங்கிற ஆப்ஷனை தான் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரைஸ் ஆப்ஷன் குக்காக ஆரம்பிச்சிருச்சு. 12 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வார்முக்கு போக விடாமல் நம்ம இறக்கணும். அது குக் ஆகிட்டுருக்க நேரத்தில் நம்ம அந்த புளி தண்ணியை வச்சுருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம். இங்கே 1 கப்புக்கு புளி நல்லா திக்காக கரைச்சி வச்சுருந்தேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். சாம்பார் பவுடர் நான் வீட்டிலே ரெடி பண்ணதான், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். நமக்கு எவ்வளோ நேரம் கொதிக்கணும் அளவு கிடையாது. இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டை செக் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாக குக் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஃப்னு வந்தனால நான் எடுத்துட்டேன். இப்போ நான் திருப்பி அதில் சாட்டேங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணனால திருப்பி அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இது இந்த மில்லட்ஸ் எல்லாமே நல்லாவே குக் ஆகிருக்கு, பருப்புமே நல்லாவே வெந்திருக்கு. இப்போ நாம் அந்த டேமரிண்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த புளித்தண்ணி கலவையை நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பட் உப்பை செக் பண்ணிக்கிறங்க. உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாவே, அதாவது புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது அந்த புளிப்பும் அந்த மசாலா எல்லாம் அதோட கலக்கிற அளவுக்கு. இப்போ நீங்கள் கேன்சல் கொடுத்துடலாம், அதாவது ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது நல்லா கீழே ஹீட்டாக இருக்கனால கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தாளிப்புக்குள்ள வேலைகளை பார்க்கலாம். இங்கே நான் 1 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் கடுகு உளுந்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம் நம்ம சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா வதக்குங்க. அந்த காஞ்ச மிளகா இருக்க காரம் எல்லாம் அந்த நெய்யில் இறங்கணும். கடைசியில் நாம் முந்திரி பருப்பு சேர்த்தா போதும். சேர்த்ததுக்கப்புறம் நாம் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அந்த பிசிபெலாபாத் கலவையில் சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரைஸ் ரெசிபி இது, அதாவது மில்லட் ரெசிபி. இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணால் போதும். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை தூவி நீங்கள் சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சத்தான சாப்பாடும் கூட. இதை அப்பளத்தை வச்சு சர்வ் பண்ணலாம். இப்போ ரொம்ப டேஸ்டியான அந்த பிசிபெலாபாத் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க.